காதல் 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 இந்த சீரியலில் அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம கஸ்தூரி ரொம்பவே பாவம். தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டில் சொன்னாலும் பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட தாத்தா ஆசைப்படுறாரு, தாத்தாவோட ஆசைக்கு ஆவது கஸ்தூரி கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அப்பா ஜெகநாதன் சொல்கிறாரு. இவங்க எந்த காலத்தில் தான் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியாமல் தன்னோட சுயநலத்துக்காக தன் பொண்ணோட வாழ்க்கையை பணைய வைக்கிற மாதிரி தான் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அப்பாவான ஜெகநாதனும் கஸ்தூரியை அவங்க அத்தை பையனான மாறனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கஸ்தூரிக்கு அந்த மாறனை சுத்தமாகவே பிடிக்காது. ஏன் மாறனை பிடிக்கல, அவனோட நடவடிக்கையில் ரொம்பவே மாற்றம் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு தொடுறதும் இஷ்டத்துக்கு அவளை வலுக்கட்டாயமாக வற்புறுத்துகிற மாதிரியும் அவன் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் தான் சொல்கிறத கேட்டு தான் நம்ம கஸ்தூரி நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு மாறன் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறான். ஆனால் நம்ம கஸ்தூரிக்கோ மாறன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் தப்பான எண்ணங்களால் தான் தன்னை தொடுறான் அப்படின்றது கஸ்தூரி புரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம வீட்டில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? நம்ம ஆசைப்பட்டதோ நம்ம சீனியர் கார்த்திக் அவர்கிட்ட நம்ம காதலவே சொல்லலை, அவரோட மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரியலை. ஆனால் இப்போ அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு கல்யாணம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு அப்படி இருந்தாலும் எப்படியா சமாளிச்சலாம் பார்த்தாலும் இங்கே மாறன் ரொம்பவே நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே, இவங்கிட்டேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் கஸ்தூரி ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு என்னமோ மாறன் நல்லவன் மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ பார்க்க மாறன் ரொம்பவே மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவன்கிட்ட கண்டிப்பாக நம்ம கஸ்தூரி மாட்டவே கூடாது, இவனை கல்யாணமே படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. கஸ்தூரிக்கு மாறனை பிடிக்கவே இல்லை, ஆனால் இதை யாருக்கிட்டே சொல்ல முடியல, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீனியர் கார்த்திக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையுமே நம்ம கஸ்தூரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதே இடத்துல நீங்கள் வாங்க சீனியர் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக்கும் இங்கே கஸ்தூரிக்காக மெனக்கிட்ட ஒரு ஜீப்போட வந்துடுறாரு. ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன பிளான்டாக இருக்குது, கஸ்தூரி என்ன தான் நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. கண்டிப்பாக மாறனுக்கும் கஸ்தூரிக்கும் கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது. இதனால நம்ம கஸ்தூரி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இதுக்கு துணையாக நம்ம கார்த்திக் எவ்வளோ தூரத்துக்கு கஸ்தூரிக்கு துணையாக நிற்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. கஸ்தூரிக்கும் மாறனுக்கும் இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சும் நம்ம கஸ்தூரி முகத்தில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அப்பாவான ஜெகநாதன் கஸ்தூரி கிட்ட போய் பேசுகிறாரு. அப்போ என்ன கஸ்தூரி, உன் முகம் வாட்டமாக இருக்குது, என்ன எதுவும் சொல்லணுமா என்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி சொல்லும்போது அப்போ தான் ஜெகநாதன், எனக்கு உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்தூரி சொல்ல, அதுக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு நீ சொல்லாத கஸ்தூரி, நீயும் மாறனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம சொந்த பந்தமும் நிலைக்கும். அதுவும் இல்லாமல் மாறன் ரொம்பவே நல்ல பையன், உன் மேலே சின்ன வயசுலேருந்து ஆசை வச்ச பையனும் கூட உன்னை நல்லா பார்த்துப்பான், நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம் அப்படின்னு தான் நான் அப்பா நினைக்கிறேன். உன்னோட தாத்தாவும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வேணான்லாம் சொல்லலை, உன்னோட தாத்தாவுக்காக தானே அந்த கல்யாணம் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருமா அப்படின்னு ஜெகநாதன் சொல்லும்போது அப்போ தான் நம்ம கஸ்தூரியும், அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு மாறனை சுத்தமாகவே பிடிக்கல, அவன் என்கிட்ட அனாவசியமாக தொடுறதுமா இருக்கும்போது எனக்கு பிடிக்கலப்பா, இதை நான் அம்மா கிட்ட சொன்னாலும் அத்தை பையன் தானே அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கப்பா, என்னப்பா செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லும்போது அப்போ தான் ஜெகநாதன் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது புரியுது கஸ்தூரி, மாறனும் தான் கட்டிக்க போகிற பொண்ணு தானே, அவளை தொட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறான், அதுதான் அவன்கிட்ட இருக்கிற தப்பான ஒன்று, அவன் தொடுறது தப்பு இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடுறது தப்பு தான்மா, அதை நான் எப்படி அவன்கிட்ட சொல்லணுமோ அதை நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகநாதன் கஸ்தூரி கிட்ட சொல்கிறாங்க. ஜெகநாதன், இதை நான் நேரடியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் மூலமாக, இங்கே பாருனே, நீ தான் மாறன்கிட்ட சொல்கிற விதமாக சொல்லி புரிய வைக்கணும், இதை நான் மாறன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் சொல்கிறாங்க. சரிப்பா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் தான் இங்கே மாறனுக்கும் கஸ்தூரிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இனி இவன் எனக்கு பாத்தி பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எக்ஸ்ட்ராவாக கஸ்தூரி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி கன்னத்தில் முத்தமும் கொடுக்குறத பார்த்ததுமே கஸ்தூரிக்கு கோபம் வருது. கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் பலாருன்னு ஒரு அறையும் விட்டுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா அத்தை பையன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை அருவா எடுத்து வெட்டி பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரியும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாறன், ஓ நீ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, என்னையவே எதிர்த்து பேசுறியா,
கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் கோவத்தோட கிளம்பி வெளியே போயிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம கஸ்தூரிக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நலங்கு ஃபங்க்ஷனும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே மாறன் கிட்ட ஜெகநாதன் ஏற்கனவே தன்னோட அண்ணன் மாதிரி பழகிறவர்கிட்ட சொல்லியிருந்தார்ல, அவர் வந்து இங்கே மாறன்கிட்ட, அப்பா நீ கஸ்தூரியோட பழகுற விதம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் ஃபீல் பண்ணுறா, அதனால கொஞ்சம் பார்த்து பழகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, அந்த இடத்துல இந்த மாறன் என்ன நினைக்கிறான்னா, இவ எல்லார்கிட்டையும் என்ன தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கா, அதனால தான் இவங்க என்கிட்ட ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன், இரு உன்னை வச்சுக்கிறேன், கல்யாணம் ஒன்று முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கஸ்தூரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. இங்கே மாறனும் என்ன பண்ணனா, திரும்பவும் தான் பண்ணுற தப்பை நிறுத்தவே மாட்டான் போல். கஸ்தூரிக்கு நலங்க வச்சதுமே ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே இருக்கும்போது இங்கே மாறன் ஆல்ரெடி ரூம்குள்ளே இருக்காங்க. இதை பார்த்த கஸ்தூரி ரொம்பவே பயந்து போயிடறாங்க. அப்போ தான் கஸ்தூரியும் மாறன் கிட்ட, இங்கே உனக்கு என்ன வேலை, என்னோட ரூமில் நீ என்ன பண்ணுற, நீ ரூமை விட்டு வெளியே போறியா இல்லை அப்பாவை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மாறன் என்ன சொல்கிறேன்னா, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஏற்கனவே என்ன உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்ததுனால தான் நான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உன்னை 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தினேன். ஏன் கஸ்தூரி இதை பார்த்துமா உனக்கு பயம் இல்லை, திரும்பவும் இதே தப்பை தான் பண்ணியிருக்க, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சா இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணுற சித்திரவதையில் நீ எப்படி இருக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மிரட்டுறாங்க. இதை கேட்ட கஸ்தூரி சும்மா இருப்பாங்களா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இந்த கல்யாணம் நடக்கும் தானே நீ நினைக்கிற, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி கல்யாணம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி திமிரா பேசவும், இப்போ நீ போறியா, நான் அம்மாவை கூப்பிடவா அப்பாவை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி கத்தவும், அந்த மாதிரி நேரத்தில் தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அம்மாவும் கதவை தட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கஸ்தூரியும் கதவை திறக்கும் போது தான் இங்கே உள்ள மாறன் இருக்கிறத பார்த்தோன்னே கஸ்தூரியோட அம்மாவுக்கு, என்ன இங்கே மாறனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் அப்போ தான் கரெக்டாக உஷாராகி மாறன், அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, கஸ்தூரி கிட்ட பேசலாம் சொல்லி தான் வந்தேன், அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அவள் என்ன பண்ண போகிறா, நாங்கள்லாம் இருக்கோம்ல, கஸ்தூரியை நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போதைக்கு உன் பொண்டாட்டி மேலே இப்போ இருக்கிற பாசம் இப்போ கொஞ்சம் காமிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், கல்யாணம் ஆன பிறகு உன்னோட பாசத்தை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அம்மாவும் வெளியே அனுப்பி விட்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம கஸ்தூரியும் முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் கஸ்தூரி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இங்கே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக் கால் பண்ணனையும், கஸ்தூரி உன்னோட வீட்டுக்கிட்ட தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சொல்கிறாரு. கார்த்திக்கு சொல்கிறத கேட்டதுமே கஸ்தூரி ஒரு பிளானை சொல்கிறாங்க, நான் எல்லாரும் தூங்கினதுமே நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறேன், என்னை அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரியும் சொல்கிறாங்க. கஸ்தூரி சொன்னது சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வெளியே வர்றதுக்காக நம்ம கார்த்திக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே மாறன் கொஞ்சம் டென்ஷனாகவே நைட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ என்னடா இங்கே கஸ்தூரி ரூமில் மட்டும் இன்னும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாரு. இந்த இடத்துல தான் கஸ்தூரியும் கையில் பேக்கோட வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறத இங்கே மாறனும் பார்த்துறாங்க. மாறன் பார்த்துட்டு இவ எங்கே போகிறா பேக்கை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகும்போது தான் இங்கே கார்த்திகோட போகிறத பார்க்குறாங்க. இவன் யார், இவனோட எதுக்கு இவ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டையும் வருது. இப்போ நம்ம கஸ்தூரி என்ன பண்ணுறாங்கன்னா, இவ யார் அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது, இவன் தான் மாறன், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹராஸ் பண்ணன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் கஸ்தூரி சொன்னதை கேட்டதுமே இங்கே கார்த்திக்கும் கோவம் வருது. ஏண்டா ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவளை தொடுறதே தப்பு, நீ எவ்வளோ தூரத்துக்கு கஸ்தூரியை கஷ்டப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மாறனை அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சத்தம் வந்தால் ஏதாவது மாறன் மற்றவங்ககிட்ட சொல்லி எழுப்பி விட்டுட்டா நம்மளால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு யோசிச்சு, சீனியர் வாங்க கிளம்பலாம், இங்கே இருக்கிறது இருக்க ஆபத்து தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்திக்கும் இங்கே கஸ்தூரியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல மாறன் சும்மா இருப்பானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ மாறன் தன்னோட அத்தை மாமா கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் கஸ்தூரி ஒரு பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி அம்மா அப்பா என்ன முடிவெடுப்பாங்க, கஸ்தூரியை
தன்னோட பொண்ணா இன்னும் ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை தன்னோட பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு தலை முழுக்குவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.